ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பாக நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கணவன் மனைவிக்குள்ள திருடமான ஐக்கிய பந்தம் நம்ம உண்டாக்க. அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த கணவனும் மனைவியும் நல்ல பாசமாக நேசமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் மந்திரம் தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கணவன் மனைவியோட பிரச்சனைக்கு ஒருபாடு வீடியோஸுகள் இருக்குது. ஆனாலும் இந்த மந்திரத்தை எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்டால், நம்ம கோயிலில் நிறைய பேர் இந்த பிரச்சனையாக கூப்பிடுறவங்க வந்து ஒருபாடு வெளியில் உள்ளவங்க, கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் நிறைய பெண்கள் கூப்பிடுறாங்க. பெண்களும் புருஷன்மாரும் கூப்பிடுறாங்க, 2 பேருமே கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாகத்தான் இந்த மந்திரத்தை நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம். இது யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணலான்னா, இப்போ வந்து கணவன் மனைவிகள் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். காதலிகள் உண்மையான காதலிகள் சேர்றதுக்கு, உண்மையான காதல் சேர்றதுக்கு நம்ம இந்த மந்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைவர்ஸ் வரை எத்திட்டு, இப்போ ஹஸ்பண்ட் நேசம் பாசம் இல்லை, இல்லைன்னா மனைவி பாசம் இல்லைங்கிற பிரச்சனை கூட இந்த மந்திரத்தால் அது சரியாகும். பின்ன சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து இங்கே வர கோள் இல்லைன்னா ஆளுகம் வரும்போது இந்த தப்பான ஆளுக வருவாங்க இடையில. ஒரு நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தில், நான் அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். ஒரு கணவன் மனைவி குழந்தையெல்லாம் இருக்கிற நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து தப்பான சில ஆள்கள், ஆணோ பெண்ணோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஒன்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட இல்லைன்னா அவங்களோட மனைவிகிட்ட ஒரு ரிலேஷன் வந்து தப்பான ரிலேஷன் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே போய்விடும். இப்போ அப்படி வரும்போது இதை வந்து வெளியில், அதாவது தப்பான உறவாகும்போது இதை வெளியே சொல்ல முடியாமல் ஒருபாடு மனக்கவலைகள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கவலைகளுக்கு தான் நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ சரிக்கு என்ன செய்யணும்னா, அந்த விதி என்னன்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் நம்ம உண்டாக்கணும். அப்போ இந்த தப்பான ஆள் யாருக்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்கள வித்தோஷனம் பண்ணணும். நம்ம தகுடுலேயே வித்தோஷனம் எழுதி தாயத்தை போட்டு, இந்த அதே தகுடுலேயே வித்தோஷனம் எழுதலாம், வசியமும் எழுதலாம். வசியம் எழுதுறது எப்படின்னா, அந்த கணவன் மனைவியோட யாராவது ஒரு 2 பேர்த்தோட பேரும் வச்சு வசியம் எழுதி இந்த கணவனோ மனைவியோ யாராவது ஒரு ஆள் தாயத்தா கட்டுறது. அப்படித்தான் அது பண்ணணும். அது இந்த தப்பான உறவை வித்தோஷனம் பண்ணிட்டு பின்ன உண்மையான கணவன் மனைவியை வசியம் பண்ணி வச்சு அவங்க பிரிய மாட்டாங்க. அப்போ இந்த வித்தோஷனம் பண்ணுறக்கு இந்த கருமிட்டு போகிறக்கெல்லாம் நமக்கு செல்வ முடியாது. எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி வரணும். இந்த விதியில் ஜெபம் பண்ணி வரும்போது அந்த கணவன் மனைவி வந்து ஒரு காந்தம் மாதிரி எப்பளும் ஒரு ஆகர்ஷணமாகவே இருப்பாங்க. அப்போ தப்பான எந்த உறவுகள் வந்தாலும் இந்த உறவை, அதாவது உண்மையான கணவன் மனைவியை பிரிக்க முடியாது. அதுக்கு வேண்டி தான் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி வருது. அப்போ இந்த மந்திரம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டால், காலையில் நேரத்தை குளிச்சு முடிச்சதும் ஒரு விளக்கு வச்சு, முல்லைப்பூ தான் ரொம்ப நல்லது. முல்லைப்பூ வச்சு அந்த விளக்கில் முல்லைப்பூ வச்சு நம்ம ஜெபம் பண்ணி வர்றது. இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ தடவை ஜெபம் பண்ணணும்னா 54 தடவை ஜெபம் பண்ணணும். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு குங்குமமாக்கின ஒரு சின்ன ஒரு பாத்திரம் அங்கே இருக்குது. அப்போ இந்த 54 ஜெபம் பண்ணிவிட்டு அந்த குங்குமம் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சா போதும். நம்ம கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியமாக பிரியாத ஒரு நட்பு அங்கே என்றைக்குமே இருக்கும். அப்போ தப்பான உறவுகள் இருந்தால் தானே பிரிஞ்சு போய்க்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு காந்த மாதிரி உள்ள ஒரு ஆகர்ஷணம் உருவாகும். இந்த மந்திரம் நான் சொல்கிறேன். ஓம் காமமாலினி டஹ டஹ ஸ்வாஹா. சரிங்களா? ஓம் காமமாலினி டஹ டஹ ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான் நம்ம ஜெபம் பண்ணுறது. அது ஒரு சின்ன விதி தான் ஜெபம் பண்ணுறது, நான் சொல்லித்தரேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு பிரச்சனையில் ஒருபாடு மாட்டிட்டு முழிக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு நிறைய பேர் இப்படி வராங்க, ஒருபாடு ஃபோன் கோல் வரதும் இதே பிரச்சனையால் தான். அப்போ நமக்கு வந்து சிலவங்க கூப்பிட்டு அழுகும்போது அவங்க வந்து ஒருபாடு தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பக்கமும் வர முடியாது. அப்போ அந்த மாதிரில சிலவங்களுக்கெல்லாம் நம்ம இங்கேருந்து கோயிலேருந்து தாயத்தை பண்ணி அனுப்பியிருக்கு. அப்படி ஒருபாடு காரியங்கள் சரியாக இருக்குது. அவங்க கூப்பிட்டு சொல்லும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம். அப்போ இந்த தப்பான பந்தங்கள் தயவு செய்து வேண்டாம். உண்மையான பந்தங்கள் மட்டும் போதும். அதுதான் என்றைக்குமே நிலைக்கும். இந்த தப்பான பந்தங்கள் வந்து ஆதியமெல்லாம் நல்லா இருக்கும், அது கழிஞ்சாச்சுன்னா அந்த குடும்பத்தையே அழிச்சிரும். எத்தனையோ ஆளுங்க தற்கொலை பண்ணது கூட இந்த தப்பான பந்தங்களால் தான். அப்போ குடும்பம் தான் ഏറ്റവും பெரிய சொத்து. அப்போ இந்த கணவன் மனைவி
நல்லதாக இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளான முறை தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த கீழே நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்.